நைட் ஒரு 3 மணி சரியாக தூங்கல. என்ன ஒரு சின்ன டென்ஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிக்குமா அப்படின்ட்டு. பிடிச்சிருந்துச்சா? அதுக்கப்புறம் உட்காந்து எல்லா சாங்ஸும் கேட்டேன். கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பேசும்போது நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. இன்னும் இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் யர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ பர்சனலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து டைம் நிறைய எடுக்க ஆசைப்படல, பட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ காட், ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு டீமோட நான் செயல்பட்டிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் அது நீங்கள் படம் பாருங்கள். படம் எனக்கு உங்ககிட்ட பேசணும். நான் வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, என்னது தில்லா? வெயிட் நான் சொல்றேன். Okay, I just want to say, first and foremost, ஓகே ஏங்க, நானே கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி ஒரு ஸ்பீச் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். சொதப்ப ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், தேங்க்யூ. ஒவ்வொரு படமும் நான் பண்ணுற போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுற போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் வந்து 9 months வெயிட் பண்ணேன். அவரும் வெயிட் பண்ணார். நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து, சார் வேண்டாம் இவர் வச்சு பண்ணலாமான்னு. இல்லை சார். நான் சொன்னேன், ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்க. பண்ண மாட்டேன் சார். ஐ செட் வை? இல்லை சார், இது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட். இது வந்து இதுதான் கரெக்ட். நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் ஆனந்த். ஐ திங்க் தட் டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் நோ வெரி டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே தட், டு டேக் தட் டிசிஷன். அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த படம் வந்து அவர் ஒரு வருஷம் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். பட் அவர் சொன்னார், இல்லை இது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ வெரி மச். பட் ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஆல்சோ ஃபார், எப்போவுமே நடிகர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிற போது வேற என்ன பண்ணும், நல்லா இருக்கணும் கேரக்டர் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது, அதுவும் டியூவல் ரோல். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண, எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணும்னு, ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ஆக்சுவலி அவர் வேற ஒருத்தருக்கு பண்ணலான்னு வச்சிருந்த ஐடியா. இப்போ நான் சொன்னேன் நம்ம பண்ணி பார்க்கலாமே ஒன்று. ஹி இமீடியட்லி கேம் இன் டு இட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஆனந்த் வந்து, மதன் சொன்ன மாதிரி, கார்கி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு நியூ கிராப் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு தேவை. அவரோட ஐடியாஸ் தே ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து வேற ஒரு ட்ரிப்பில் இருப்பார். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் லைக் புதுசாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் சமன் யங் லைக் தட். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ ஆனந்த். அண்ட் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுக்குற போது, அவர் சின்ன பையனாக இருந்தால் கூட அவரோட மெச்சூரிட்டி ஆஸ் ஃபார் அஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதே மாதிரி ரிலீஸ் டைமில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி இந்த இந்த ஒரு விஷயமை நம்ம வெளிவிடலாமா, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இஸ் அ வெரி மெச்சூர் பர்சன். ரியலி வெரி இன்டெலிஜென்ட். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ் ஆனந்த். அண்ட் ஷிபு, தேங்க்ஸ் ஃபார் தட் ஸ்வீட் ஜெஸ்டர். ஐ வாஸ் மூவ்ட். என்னன்னா, ஷிபு வந்து ரொம்ப நாளாக டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் என்னோட எல்லா படங்களும் கேரளத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இந்த படம் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி 9 months 10 months அதை வந்து சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே நாள் வந்தார், என்கிட்ட பேசினார், அடுத்த நாள் போய் சால்வ் பண்ணி இந்த படத்தை ஆரம்பித்தார். விச் இஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் இந்த நாள் இவ்வளோ நாள் பிரச்சனை நடந்தனால நிறைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்லாம் அதில் இருந்தும் இந்த படத்தில் 2 கதாநாயகிகள் இருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னும் பெருசாகணும். இதில் ஒரு நயன்தாரா போட்டால் எப்படி இருக்கும், ஒரு நித்யா மேனன் போட்டால் எப்படி இருக்கும்னு அவரே முன் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் சேர்த்தாரு. He did all those things. And the way இந்த படம் ஷேப் அவுட் ஆனதுக்கு ஐ திங்க் we are hats off to Shibu for giving us that. And which is why அடுத்த படம் பண்ணுற போது ஹரியும் நானும் பேசுகிற போது we said, அவரே இன்ஃபேக்ட் நாங்கள் மீட் பண்ணுற போது, சாமி டூவா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டாம், ஆடியோ லான்ச் எதுவுமே வேண்டாம், நாங்கள் சும்மா ஒரு போஸ்டர் மட்டும் போட்டுடலாம், நீங்கள் மயில்கல்ல உட்காந்துருக்க மாதிரி கொஞ்சம் வயசான கெட்டப்பில் அப்படின்னாரு. வயசான கெட்டப் வேண்டாமே. ஓகே, I'm just kidding. Anyway, so thank you Shibu. Harris,
ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஹாரிஸ். நான் என்னோட பண்ண எல்லா படங்களுமே எப்போவுமே அவர் கொடுத்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. அவர் சொன்ன மூங்கில் காடுகளை வந்து என்னோட ஃபேவரட்டஸ்ட் சாங். இன்றைக்கும் என்னோட காலர் டியூன் அதுதான். என் ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணால் அந்த சாங் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய சாங்ஸ், எனக்கு ஹிட் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அந்த சாங் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் தேட். அண்ட் தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் கிவிங் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆல்பம். இதில் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதை விட இந்த படத்தோட ஜானருக்கு, இந்த படத்தோட கேன்வஸ்க்கு எவ்ரி சாங் இஸ் ஸோ சூட்டபிள். அண்ட் ஏதோ ஒரு ஒரு மேஜிக் இருக்குது அண்ட் ஒரு வைப்ரேஷன் அண்ட் டெம்போ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாட் ஜஸ்ட் அ சாங், ஈவன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்க, அவ்வளோ அற்புதமாக போட்டிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஹாரிஸ். இன்ஃபேக்ட் நானும் ஆனந்தும் அந்த செகண்ட் கேரக்டர் பண்ணும்போது லவ், அந்த கேரக்டரோட பேர் வந்து லவ், அவனோட கேரக்டர் பண்ணும்போது ஹாரிஸ் இதுக்கு எப்படி மியூசிக் போடுவார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். வி வர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் இட். வி ஆர் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ, எஸ்பெஷலி தி எங்களெல்லாம் கொஞ்சம் அழகும் பண்ண வச்சார், கொஞ்சம் அசிங்கமாக காட்டல இல்லை ராஜ். ஆக்சுவலி எல்லாமே ராஜ் வந்து ஆனந்தோட ஒர்க் பண்ணி லைக் தேர் இஸ் அ மேஜிக் இன் எவ்ரி விஷுவல். தேங்க்யூ ராஜ். பீமாலையும் அதே தான் பண்ணார். அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லுக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட் லுக்ஸ் வந்து பீமா. ஆனால் அது அழகாக இருந்ததுக்கு காரணம் ராஜ் தான். அண்ட் அகெயின் இதுலேயும் என்னை வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரேம்ஸும் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பண்ணியிருப்பார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ராஜ். அண்ட் சுரேஷ், நீங்கள் வந்து எல்லோரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த படம் வந்து முக்கால்வாசி மலேசியாஸ் தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ணுது. மீதிலாம் சென்னையில் ஷூட் பண்ணேன், ஏன்னா அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ முக்கால்வாசி விஷயங்கள் நீங்கள் பார்த்தது எல்லாமே செட்டு தான். ஆனால் அந்த செட் வந்து சுரேஷ் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார். சும்மா ஒரு தெர் இஸ் அ ஸ்டைல், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு டோட்டலி வித்தியாசமாக ஒரு மாதிரி கிரஞ்சி ஃபீலில் ஒரு ரொம்ப எனக்கு ஒவ்வொரு தடையும் செட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அது வந்து Suresh was able to do that. And Bhuvan, your editing, I don't even have to tell you, it's so nice. And thank you assistant directors, Kumaran, Mukundan, Barney, Vinod, ellarum, Kasi sir, production manager, எல்லாருமே வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா it's a very difficult film to make, but we finished it really fast. And அதெல்லாம் because of the wonderful teamwork that we had. And நான் நயன்தாரா பற்றி சொல்லணும்னா, she's got an aura. ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃப்ரேமில் இருக்கிற போதே வேற ஒரு மேஜிக் இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக அவங்க கூட நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஆடிங் ஒன் மேஜிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி ப்ரொஃபஷனல். அதே மாதிரி நித்யா வந்து ஒரு ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தீஸ் டூ. அண்ட் எவ்ரிபடி இஸ் அண்ட் லிரிசிஸ் கார்கி அண்ட் ma'am, thank you very much. Thamre ma'am, thank you for the beautiful lyrics that you all gave us. And everybody else, யாராவது மறந்துட்டேனா 1 2 3 4 5 6 உங்களை மறந்துட்டேன், சாரி. Thank you very much for being here. And பசங்களா, thank you so much for being here. And எனக்காக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. நான் சொன்ன நடுவில் வந்து கொஞ்சம் ஓடி போயிடுறீங்களா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை, நான் இருந்துட்டு போவேன்னு சொன்னார். அண்ட் he said so many beautiful things. நான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னனோ அது எல்லாமே உண்மை. ஐ ஆல்வேஸ் நியூ அவர்கிட்ட ஒரு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஹீரோ வருவார், இதுக்கும் மேலே நடப்பார். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் மேடைக்கு வரும்போது நான் இருக்கிற போது எல்லாரும் அவர் ரெமோன்னு கூப்பிட்டது தான். தட் மீன்ஸ் he is ரெமோ. ஐ எம் பாஸ். கங்க்ராட்ஸ் டு ரெமோ. அண்ட் இது வந்து சும்மா சிவா நான் பண்ணது வந்து ஒரு ஊர்கா மாதிரி ஒரு சின்ன மேட்ரு. நீங்கள் பிரியாணியோடு வருவீங்க எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஐ நோ யூல் ராக். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் வந்து இன்னும் வேறு ஏதாவது பண்ணும், வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி சிவா ஐ திங்க் நான் ஏற்கனவே வேறு ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அந்த படம் கலக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எங்கள் கூட வரல. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு 3 வாரம் 4 வாரம் தள்ளி வாங்க. நிவின், தேங்க்யூ. நிவின், I just love him. என்னோட ஓகே, அதுக்கு முன்னாடி நிவின் சேட்டனுக்கு ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ நிவின் ஃபார் கமிங் ஹியர். நிவினோட பிரேமம் பார்த்துட்டு எனக்கு பிராந்தை மறந்தும் எல்லாம் மறந்தும் பின்ன பிரேமம் மேலே பிரேமம் வந்தும். அண்ட் நிவின் சொன்னது, இந்த மாதிரி ஒரு மேடைக்கு தமிழ் படத்துக்கு வந்ததே கிடையாது. We are honored to have you here. And thank you everybody for all the lovely words you said. Thank you. I love you all. யாராவது மறந்துட்டுனா மன்னிச்சிடுங்க. அண்ட் நிவின் போகிறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி வந்து உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. They said they are big fans. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ we'll meet before you go.
தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இந்த இன்னொரு நர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நான் சும்மா அப்ரெண்டிஸ் தான். எங்களோட சீனியர் வந்து எங்களோட குருஜியை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் சார் பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தா நித்யா மேனனோட நின்றுட்டுருக்காரு சார், இந்த பக்கம் நயன்தாராவோட நின்றுட்டுருக்காங்க சார். இந்த 2 ஸ்டில்லையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகிறான். சீக்கிரம் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றது. அது இந்த இடத்துல பதிவு பண்ணுமா? இப்போ அவர் பாருங்க எவ்வளோ யங்காக இருக்காருன்னு. மாமனார் அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதே எனர்ஜி அதே சாம் தான். ஸோ அவருக்கு வயசே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு விக்ரம் சார் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ட்ரிச்சியில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா பார்த்த டைம். சாமி படம் ரிலீஸு, அதனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி போய் தேட்டர் வாசல் நிற்கிறேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்புறம் அடுத்த ஷோ டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஈவினிங் ஷோ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி படத்துக்கு தான் போக போகிறேம்மாண்ணா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தேன் நான். ஈவினிங்கும் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் தேட்டரில் ஃபுல்லாக நின்று ஒரு 4 hours நின்று நைட் ஷோக்கு உள்ளே போயிட்டேன் நான். நைட் ஷோக்கு உள்ளே போகும்போது சாமி தேட்டர் படம் ஆரம்பிக்கல, எதுவுமே போடல ஸ்க்ரீனில். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கத்துற மாதிரி ஒரு 10 மடங்கு அந்த தேட்டரில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன். நான் தான் சாமி படத்தில் அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஜிவு ஜிவுன்னு இருக்கு. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டேவும் போய் பார்த்துட்டு அந்த ஃபீல் எனக்கு இன்னும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் சாரை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு விக்ரம் சாரோட படம் ஆடியோ லான்ச்சில் நானும் இருக்கேன்றது உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் அது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். சார் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்கே நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி. அப்போ எல்லாமே சொல்லுவாங்க சார் கூப்பிட்டு, சிவா நீ ஹீரோ மாதிரி இருக்க, ஹீரோவாக பண்ணுன்னு. நான் சொன்னேன் சார் கிண்டல் பண்ணுறாங்க போல, சாருக்கும் பொழுது போகணும்ல, டயர்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பட் எங்கே பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக எனக்கு மெரினா சான்ஸ் கிடைக்கும்போது அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணும்போது சார் அப்போ நான் வந்து ஒரு படத்துக்காக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ நான் தயங்கி கேட்டேன் நான், அந்த ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 லைன் மட்டும் எனக்காக பாடித்தர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ஏன்னா நடுவில் கிளம்பி போயிட்டா சேனல்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அப்புறம் தான் தயங்கி போய் கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நான் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் சிவா, பட் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரும். இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவு கைண்ட் அவங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ பட ஷூட்டிங் டைமில் என் ஃபேமிலியை ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணப்போ கூட அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க, நல்லா ஆடுறான்ல சிவா, சூப்பராக ஆடுறான்ல அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. பட் அதெல்லாமே நீங்கள் மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த சினிமாவில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வார்த்தை தான் அது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி விக்ரம் சார். நிவின் பாலி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு 4-5 hours உட்காந்து மேக்கப் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அது ஒரு படத்துக்கு பண்ண நானே வந்து அதை பெருமையாக சொல்லிட்டுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த மாதிரி விஷயத்த புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாமே பெரிய தூண்டுதல் தான். இதில் பார்த்த நர்ஸ் அளவுக்கு நிச்சயமாக நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த நர்ஸ் பண்ணுற விஷயத்தில் ஒரு 1% முயற்சி நான் பண்ணியிருப்பேன். அது இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் தான். ஓகே நம்மளும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்ல அப்படின்றது தான். ஸோ இது நாங்கன்னு இல்லை சார், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே அடுத்து வர போகிற ஜென்ரேஷனுக்குமே ஒரு லேர்னிங்காக தான் இருக்க போகுது. பிசி சார் வந்து இப்போ ரெமோ ஷூட் பண்ணிருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க, ஐ படத்தில் வந்து விக்ரம் சாருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும் கண்டிப்பாக. நான் பயங்கர அப்செட் சிவா, அவருக்கு தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வர இந்த கைத்தட்டலும் விசிலும் அதை தாண்டின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அந்த அவார்டெலாம் தாண்டினதுன்னு நினைக்கிறாங்க சார். அண்ட் நேஷ்னல் அவார்டு அது கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க சார், நீங்கள் அதை தாண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த அவார்டுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சேரும். பட் நீங்கள் பண்ணுற படமும் பர்ஃபார்மன்ஸும் அடுத்து வர தலைமுறைக்கும் எல்லாருக்குமே சேரும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் போடுற விதைன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஸ்டன்னிங்கான ட்ரெய்லர், ஒரு டபுள் ஆக்ஷன் அப்படின்போது பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஹாரி ஜெயராஜ் சார் அவர் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ஹிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஹீரோ, ஒரு சாலிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஷிபு சார். உங்களுக்கும் எங்களோட விஷஸ். இப்படி இருக்கும்போது இது ஒரு சாலிட் ஹிட்டாக தான் அமையணும். கண்டிப்பாக இது அமையும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட்
ஆடி ராஜசேகர் சார், சாரி உங்களை அழகியல் நிபுணர்னு தான் சொல்லணும் நாங்கள், அப்படி தான் தம்பிராமையா சார் சொல்லியிருக்காரு. உங்களோட விஷுவல்ஸும் ஸ்டன்னிங்காக இருந்தது சார். அண்ட் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு, இவ்வளோ பேர் முன்னாடி நின்று இப்படி ஒரு படம் லான்ச்சில் நின்று பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இருமுகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி படமாக இது கண்டிப்பாக அமையும். அண்ட் தேங்க்யூ ஷிபு சார் அண்ட் விக்ரம் சார், இங்கே என்னையும் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் பெரிய நன்றி. லவ் யூ ஆல். This is the first time I'm attending a audio launch of a Tamil film. அது வந்து விக்ரம் சாரோட படம் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா we all love him blindly. He has been the greatest inspiration for all the actors out there. Thank you sir for inspiring, and thank you Shibu sir for calling for the audio launch. Wishing good luck to the entire team, Anand sir, Adi sir, Harris sir, to the entire team. Eagerly waiting to watch the film in theaters. Thank you Chennai. Yeah. 2000 ஆர்டி ராஜசேகர் பேசும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் வந்தது. ஸோ உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். 2000 ஆண்டில் ஒரு இயக்குனர் ஆர்டி ராஜசேகர் தான் என் ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அவரோட சில கமர்ஷியல்ஸ் பண்ணோம், ஜிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே நாங்கள் பண்ண படம் தான் மின்னலே. அந்த டைரக்டர் பேர் கௌதம் மேனன். 2005 இன்னொரு டைரக்டரோட ஆர்ட் ராஜசேகர் வந்தார். ரொம்ப நல்லா கதை பண்ணியிருக்காரு, பிரமாதமாக வருவார்னு நான் சொன்னேன். அவர் படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இன்ஃபேக்ட் ஐ லவ் யூஸ் ஃபிலிம்ஸ்னு. அப்புறம் அவருடைய ஒரு படம் பண்ணோம், அதுதான் கஜினி. அவர் பேர் ஏஆர் முருகதாஸ். போன வருஷம் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார், அவர் தான் ஆனந்த் சங்கர். செஞ்ச படம் இருமுகன். ஸோ ஆர்டி ராஜசேகர் வந்து ஒரு பல பெரிய இயக்குநர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேமராமன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அண்ட் ஐ ஷுட் தேங்க் பர்சனலி ஆர்டி ஆல்சோ. இந்த ஒரு நல்ல ஒரு டீம், நாங்கள் எங்களுடைய டீம் நல்ல படைப்புக்கு காரணமாக இருந்திருக்கார் அவர். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் நவ். அது மட்டும் இல்லை, இந்த இருமுகன் படத்தில் பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரீலே உணர்வீங்க. ஸோ தேங்க்யூ ஆர்டி. சாமுராய் அந்த படம் தான் முதல் படம், மூங்கில் காடுகளேன்ற பாடல். அப்போ நான் வந்து சாங்ஸ் ஷூட்டுக்கு போகும்போது ஸ்க்ராட்ச் தான் போகும். பேசிக்காக சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, ஒரு கொஞ்சம் அளவோட பின்னணி இருக்கும், அதில் தான் ஷூட் போவாங்க. ஷூட் பண்ணி வந்த அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 100% கலவை கொடுக்கறது என்னுடைய பழக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் அந்த 6 மாதம் 7 மாதம் அந்த பாட்டை என்கிட்ட உள்ளே விட்டு நான் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பேன். ஒரு 1000 வாட்டி கேட்பேன். ஸோ நிறைய விஷயம் இருக்கும், சேர்ப்பேன் இல்லாட்டி குறைப்பேன். இதுதான் என்னோட பழக்கம். ஆனால் அந்த சாமுராய் மூங்கில் காடுகளே பாடல் வந்து விஷுவலோட வரும்போது நான் நினச்சேன், இந்த சுமாரான பாடலுக்கு இவ்வளோ பிரமாதமாக விக்ரம் அவர்கள் வந்து இந்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. உண்மையாலுமே அது ஒரு சாதாரண ஒரு அமைதியான ஒரு பியூட்டிஃபுல்லான வைரமுத்து சாருடைய வரிகளில் பொய்டிக்கான ஒரு இசையாக பெருசாக இருக்காது. ஸோ அப்புறம் இதுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்பிரேஷனே பாலாஜியோடைய விஷயமும் விக்ரம் அவர்களுடைய பாடி லாங்குவேஜும் அந்த இயற்கை பற்றின ஒரு பிரமாதமான ஒரு பிரதிபலிப்பும் எனக்கு ஊன்றுதலாக இருந்தது. அது எனக்கு பிடிச்ச பாடல்களில் ஒன்றாக அமைய காரணமாக இருந்தது. ஸோ தேங்க் விக்ரம் ஃபார் தட். அண்ட் தொடர்ந்து நாங்கள் அன்னியன் வரைக்கும் பல படங்கள், பீமா வரைக்கும் பல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒன்ஸ் அகெயின் ஜாயின் வித் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம் இருமுகன். ஸோ தேங்க்யூ விக்ரம் ஃபார் தட். அண்ட் எஸ் தமிழ், இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 2 விஷயம் குறைபாடாக இருக்குது. ஹீரோயின்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, 2வது ப்ரொடியூசர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப வி வெல்கம் யூ தமிழ் அண்ட் வி ஆர் ஆல் ஹாப்பி. இவ்வளோ இன்னைக்கு பெரிய பட்ஜெட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இந்த படம் நல்ல கதையுள்ள படங்கள் நிறையா வந்திருக்கு, நேர்த்தியான படங்கள் வந்திருக்கு. பட் டெக்னிக்கலி சவுண்டான படம் பார்த்திங்கன்னா இது இருமுகன் தான். ஸோ 2014 அரிமா நம்பி பண்ணதுலேருந்து இப்போ இந்த இருமுகன் ஆடியோ லான்ச் வரைக்கும் என்னோட நிறையா பிரச்சனைகள் வந்தது, நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்துலேயும் என்னோட சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி.
இதில் முதல்ல வந்து விக்ரம் சார் இப்போ வந்து ஒரு வாரம் வந்து படம் ஷூட்டிங், இந்த படம் தள்ளுது அப்படின்னாலே வேற படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு போகிற காலத்தில் 8 மாதம் 10 மாதங்க அவர் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆமாப்பா தாடி வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மெதுவாக படத்தை ஆரம்பிங்க, நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் இந்த படத்தில். ஸோ இது வந்து அவர் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்டை நம்பி இந்த படம் தான் நான் கண்டிப்பாக அடுத்தது பண்ணுவேன் அப்படின்னு நம்பி அவர் இல்லாமல் இருந்ததாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருமுகன் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங் அண்ட் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன். ஆர்டி ராஜசேகர் சார் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேயே என்னோட ஒர்க் பண்ணார் அரிமா நம்பியில். அவர் வந்து ஒரு சீனியர் டெக்னீஷியனுங்கிறதுனால நான் இப்போ தான் வந்திருக்கேன், இதான் செகண்ட் ஃபிலிம். ஸோ சில விஷயங்கள் சினிமாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மூவ் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி ஃபிலிம் ஆக்கணும். ஸோ நம்ம படம் எடுக்கிற டேலண்ட்டை தாண்டி இதை வந்து ஒரு படமாக ஆக்கிறதுக்கு, இது ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இன்னும் விஷயங்கள் நிறைய தேவைப்படுது. ஸோ அது வந்து இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் அந்த டைமில் தெரியாத போது ஆர்டி சார் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணார் இது ப்ராஜெக்ட் ஆக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். ஷிபு தமீன்ஸ் ப்ரொடியூசர், அவர் இல்லாமல் இன்னைக்கு இருமுகன் இல்லை. பிகாஸ் நான் ஒரு கட்சி மேன்னு சொல்லுவேன். வந்தார், ஸோ இப்படி இதெல்லாம் இருக்குது சார், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னே அடையார் பார்க் ஹோட்டலில் கதை மட்டும் கேட்டார். கதை கேட்ட உடனே அவர் வந்து என்ன இருந்தாலும் நான் ப்ராஜெக்ட்டை பண்ணுறேங்க, இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, பிகாஸ் ஐ பிலீவ் இன் திஸ் ப்ராஜெக்ட், ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மேக் இட் இன்டு ஹியூஜ் ப்ராஜெக்ட்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அது கிரியேட் பண்ணது வந்து டோட்டலி கோஸ் டு ஷிபு தமீன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ண கலைப்புலி தானு சார், ஐங்கரன் கருணா சார், இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ ரெகுலர் ஆக்ஷன் த்ரில்லர்ன்றதை தாண்டி ஒரு சின்ன ஒரு புது எலிமெண்ட் ஒன்று சேர்த்துருக்கு. ஸோ அது ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக சொன்னால் பிடிக்காதோ, இல்லைனா அதை ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அந்த சில விஷயங்கள் புதுசு இருந்தால் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் ஒத்துப்பாங்கன்ற ஒரு பிளானில் தான் விக்ரம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் உங்களுக்கு ட்ரெய்லர் டீசர் பிடிச்சிருந்ததுன்னா படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது செப்டம்பர் வெளியே வரும்போது தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் என்னோட இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க தம்பிராமையா சார், அவர் வந்து ஸ்க்ரீனில் கலக்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அங்கேயே வந்து ஸ்பாட்டில் வந்து நிறையா இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணுவார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாசர் சார், அப்புறம் இவர் கருணாகரன் சார், ரித்விகா, இவங்க எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் வந்து இஸ் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர், லைக் டைரக்டர்ஸ் ஆக்டர். ஒரு 4 days 5 days முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த டைலாக்ல வந்து இப்படி பண்ணலாமா, இல்லைன்னா இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் அங்கே வந்து அந்த டெப்த் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டெப்த் கேட்டு நானே வந்து அவங்க பேசினதுக்கப்புறம் டக்குன்னு லேப்டாப் எடுத்து இந்த டைலாக் கொஞ்சம் மாற்றி எழுதலாமா, அவங்களுக்கு இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட இருந்த ஆர்டிஸ்ட் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நயன்தாரா, ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் அமேசிங். ஸோ ஒரு சீன் கண்டிப்பாக அவங்க அதே சீன் அவங்க ஃப்ரேமில் வந்து நிற்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் எல்லா சீனையுமே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ஒரு பிலீஃப் இருக்காது அவங்களுக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்க பெருசாக பார்ப்போம், நிறைய படம் போகிறாங்க, நிறைய படத்துக்கு டேட்டு கொடுக்குறாங்க வராங்க. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நயன்தாராடா அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ஹலனா சாங்லாம் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஒரு பீச்சில் வந்து ஷூட்டிங், அங்கே மணலில் போய் சாண்ட் கேசல்லாம் ஏதோ இவங்க கட்டிட்டு இருக்காங்க, நான் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை நான் சாங் நல்லா வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்வால்மெண்ட் வந்து நான் கூட சொல்லுவேன், ஐயோ பாரியா நயன்தாராவே நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். விக்ரம் சார் வந்து இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணுவார், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு ஹீரோயின்கிறவங்க வந்து வருவாங்க போவாங்க அவ்வளோதான், அவங்க கேரவேன்கே போய் உட்கார மாட்டாங்க, எங்களோடய உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே ப்ராஜெக்டை நல்லா வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணும்னு என்ன அதை புஷ் தான் பண்ணிச்சு. விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த மாதிரி 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அது நர்ஸுன்னு கிடையாது, அது வந்து ஒரு கிரேசியான ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி கேரக்டர், ஒரு ஜோக்கர்லாம் வர மாதிரி ரொம்ப. ஸோ இது என்னன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு ரா ஏஜென்ட், பயங்கர வயலண்ட்டாக, ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டர் வந்து பயங்கர கிரேசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது விதமாக. ஸோ இது என்னன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டபுள் ஆக்ஷன், அண்ணன் தம்பி, அப்பா பையன், ட்வின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு இவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீச்சரும் கம்ப்ளீட்டாக இதை சேஞ்ச் பண்ணி, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. அவ்வளோ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை மலேசியாவில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹோட்டலுக்கு வந்து நான் வந்து அவர் ஏதோ ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக போனேன். நான் போனால் அங்கே லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஸ்டன்ஸில் விக்ரம் சார் மட்டும் யாரோ ஒரு 4 பேர் பார்த்துட்டு இப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டு வராரு. நானும் பார்த்து ஒரு 10 minutes பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் சார் இப்படி போயிட்டு இல்லைப்பா அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்லப்பா அது எப்படி நடக்கணும்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 weeks அந்த
2 வீக்ஸ் வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி பேசணும் ஃபோன் பண்ணி திடீர்னு வேற ஒரு வாய்ஸ்ல எல்லாம் பேசுவார். இது இப்படி உனக்கு நான் தெரிஞ்சுதா அப்படின்றார் வேற நம்பர்லேருந்து பண்ணி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி ஸோ அவரே ஒரு அதில் ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு இன்வால்மெண்ட். இந்த மாதிரி இன்வால்மெண்ட் வந்து சான்ஸே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இதில் வந்து லுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பியர்டடாக ஒரு வயலண்ட்டான ஒரு லுக்கில் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இன்னொரு கேரக்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ண முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னோட டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் எந்த படம்னாலும் நான் ஸ்டோரி தான் எழுதுறேன். பட் அதை வந்து விஷுவலாக காமிக்கிறதுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஆர்டி சார் வந்து முன்னாடியும் பண்ணார். இந்த படம் டெஃபினட்டாக வந்து அவருக்கு விஷுவலி ஒன் ஆஃப் ஸ்டன்னிங் ஃபிலிம்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் செல்வராஜன் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. பட் ஸ்டில் நான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் அவர் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிசைன் பண்ணிட்டு இருந்தார் ஹிந்தியில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் டைரக்ஷனாக அவர் இப்போ அங்கே பண்ணியிருக்காரு. பட் வந்து ஒரு கிறிஷில் வந்து ஒரு கிக்கில் சல்மான் கானோட மாஸ்க், கிறிஷில் அவரோட லேப், இதில் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிசைன் பண்ணுற ஒரு பர்சன். அந்த இதுவே அந்த ஒர்க் ஜாப் ப்ரொஃபைலே இங்கே கிடையாது தமிழில். ஸோ அவர் இங்கே வந்து ஒரு மாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னாரு. அது சும்மா நான் ஃபர்ஸ்ட் லுக்காக எடுத்து போட்டதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக சுரேஷ் செல்வராஜனால தான் முடிஞ்சுது. எடிட்டர் புவன் இஸ் அன் அமேசிங் எடிட்டர். அவர் வந்து ஸ்ரீகர் பிரசாதோட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோட ரவிவர்மன் ஆக்ஷன் டைரக்டர், லக்ஷ்மி நாராயண் சார், அப்புறம் அன்பறிவு மாஸ்டர், என்னோட லிரிசிஸ்ட் கார்கி தாமரை, கவிதை கொண்டர், அப்புறம் ஷோபி பிருந்தா, எல்லாருமே தேவ் டன் தேர் ஓன் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்டை நம்பி கண்டிப்பாக ஆனந்த்ஸ் டூயிங் எ குட் ஃபிலிம். ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடிஞ்சதுனால தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த படம் வந்து ரொம்ப நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் ஷூட் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணார் ஷிபு தமீன் சார். வந்து இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட இப்படி கிராண்டாக வேணும் அப்படின்னா, ஏன்னா அவர் என்னன்னா ஷிபு சார் வந்து ஒரு தியேட்டர் பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட பேசினதே கிடையாது. நான் ஒரு கதை சொன்னாலோ ஒரு சீன் சொன்னாலோ, பா இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் தியேட்டரில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் உட்காந்துருவங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற பர்சனாகவே இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எனக்கு பயங்கர பெனிஃபிட். பிகாஸ் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து இப்படி இருக்கணும், கமர்ஷியலுங்கிறது வந்து மசாலா கிடையாது, அது வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான், அதுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ நான் அவருக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ கமர்ஷியலில் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி படத்தை பண்ண முடிஞ்சது ஷிபு சார்னால தான். படம் வந்து நாங்கள் எல்லாருமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 85 டேஸில் இவ்வளோ பெரிய படத்தை முடிக்க முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு வந்து என்னோட டோட்டல் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம என்ன பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுமோ, ஆடியன்ஸுக்கு பார்த்தா ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கணும், ஆனால் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நம்ம வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் பண்ண முடிஞ்சது. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் இந்த படத்துக்காக பாட்டு எழுதுனேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆனந்த் சங்கர் ஏதோ ஒரு மாதிரி கதை சொன்னார். எனக்கு சும்மா அந்த சாங்கான சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அதுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லையே, என்ன படம் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். விக்ரம் சார் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. நான் ஐக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இது பார்க்கும்போது லைக் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்லேருந்து அவ்வளோ விஷயம் கொண்டு வர்றீங்க வெளியில். ஸோ இட் மேக்ஸ் அ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு மூவிக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது. தேங்க்ஸ் ஹாரிஸ் சாருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ண சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கு இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையும். இந்த படத்துலையும் வந்து ஹலினா சாங்கும் அதே மாதிரி கண்ணை விட்டுன்னு ஒரு பாட்டு, 2 பாட்டுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். 2 பாடலுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்ணை விட்டு பாடல் வந்து டிப்பு பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் படத்தில் வருது. ஸோ அந்த ரொம்ப ஒரு சில லைன்ஸ் தான். பிணமாய் தூங்கினேன் ஏன் எழுப்பி நீ கொன்றாய் அன்பேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஒரு 15-20 மினிட்ஸ்க்கான ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு போகிற மாதிரியான லைன்ஸ். அது படம் பார்க்கும்போது இன்னும் அழகாக புரியும் உங்களுக்கு. ஆனந்த் சங்கர் மாதிரியான ஸ்மார்ட்டான டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் தமிழுக்கு. ஸோ அதுதான் என்னோட பெரிய ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனந்த் சங்கர் கூட 2 படம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஏன்னா கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆக்டர்ஸ்கிட்ட என்ன விஷயத்தை நம்ம பெஸ்ட் கொண்டு வரலான்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வேலை பார்க்குற ஒரு டைரக்டர்ஸ் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஆனந்த் சங்கர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த படத்தில் இது இல்லாமல் தாமரை மேம் எழுதின பாடல் ஒன்று ரொம்ப அழகான பாடல், மாயா மாயான்னு ஒரு பாடல் இருக்குது. வானம் எங்கும் என்னை மினுக்கினேன் என் மின்மினி இடை எண்ணி காண மறுக்கிறாய் என்ற ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டில். அதே மாதிரி கவிதை குண்டரோட ஒரு ரேப் சாங் ஒன்று இருக்குது. சூப்பர் ஸ்பீடில் ஒரு ரேப் ஒன்று, அந்த ரேப் கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பமாக இருக்குது. ஹாரிஸ் சார் வந்து அவ்வளோ
ஹீ ஒர்க்ஸ். ஒரு ஆல்பமில் ஒவ்வொரு சவுண்டையும் புதுசாக கொண்டு வரணும், ஒவ்வொரு சவுண்டும் வந்து அதை ரொம்ப அழகாக ரீச் பண்ண வைக்கணும் எல்லாருக்குன்றதுக்காக வேலை பார்ப்பார். அதே மாதிரி அவரோட வாய்ஸில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸரோட வாய்ஸ் எதுலேயுமே வந்து அவர் ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணது கிடையாது. அந்த வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு நோட்டும் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சிங்கர்ஸை வந்து ஒரு 200 வாட்டி 300 வாட்டி பாட வைப்பார். அந்த பேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. அந்த பொறுமைக்காகவே அவருக்கு வந்து ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் எல்லார் சார்பாகவும். திரு விக்ரம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு போன மாதிரி பல தேசிய விருதுகளுக்கு சொந்தமாக வேண்டியவர். இந்த தேசிய விருதுகள் கிடைக்கிறத பற்றி ஒரு முறை என்கிட்ட கூட கருத்து கேட்டாங்க, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்காம இருக்கிறத பற்றி ஒன்று உண்டு. இப்போ ஒருத்தருக்கு தேசிய விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏன் தேசிய விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குற வாய்ப்பு உண்டு. கொடுக்காம இவங்களுக்கு இன்னுமா கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறது தான் விருது. தேசிய விருது கிடைக்காதவங்களுக்கெல்லாம் மக்களுடைய விருது இவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய விருது. அந்த விருது இங்கே பல பேரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பாடல்கள் கேட்டிங்களான்னு எனக்கு தெரில, ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள். நான் திரு விக்ரம் அவர்களுக்கு சாமிக்கு அப்புறம் இப்போ தான் எழுதுறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த பாடல் எழுதும்போது நான் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், தொடர்ந்து பல பாடல்கள் நமக்கு ஒரு 10 ஆண்டுகளாக ஒரே மாதிரி வந்துட்டே இருக்குது. பாடல்கள் பாணியை மாற்றுவோம், வேறு புது மாதிரியான டியூன் கொடுங்க, எனக்கு புதுசாக கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவருடைய முதல் படத்தில் எழுத வேண்டியது நான், அது தவறி போயிடுச்சு. அதனால் இந்த படத்தில் கட்டாயமாக நான் எழுதணும்னு அவர் ரொம்ப விரும்பினார். திரு விக்ரம் அவர்கள், திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், திரு ஆனந்த், அப்புறம் என்னுடைய கேமராமேன் ஆடிராஜ் ஷேர் இங்கே இருக்கீங்களா தெரில எனக்கு. அவருக்கு வந்து ஆர்டிஎக்ஸ்ன்னு பேர். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது, ஆர்டிஎக்ஸ்ன்னு பேர் அவருக்கு. அவர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி தான் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து இப்போ 2 அழகான கதாநாயகிகள், அப்படியான ஒரு ஒரு அழகியலோட ஒரு படம் வருது. அந்த படத்தில் இந்த பாடல் எனக்கு வேறு மாதிரி கொடுத்தாரு. நான் கேட்டுக்கிட்டதுக்காக நீங்கள் தானே கேட்டீங்க, இதுக்கு எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான மெட்டு எனக்கு கொடுத்தாரு. இந்த பாடல் எழுதுறதுக்கு நாங்கள் 10 நாள், 10லேருந்து 20 நாள் ஆச்சு இந்த பாடல் எழுதி முடித்து பதிவு பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஆனந்த் சங்கர் எப்படி அதை உணர்ந்தாருன்னு எனக்கு தெரியல. முதல் படம் எங்களோட, அதனால் அவர் வந்து அழுத்து போய் ஓடிட்டாரா இல்லை இங்கே இப்படி தான் நடக்கும்னு நினச்சி விட்டாரா எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான பாடல், எல்லோரும் கேட்டு ரசிக்க வேண்டிய பாடல். சிங்கம் 3 பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இது முடிஞ்சவொடனே அடுத்து சார் கூட தான் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் சார் தான், இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார் தான் ப்ரொடியூசர் சிபு சார். சிபு சார் எங்கே இருக்கு, வரணும் ஒரு நிமிஷம். ஏன்னா கேட்டார், சொல்லிட்டா பெட்ரு. ஜி நீ கூட வந்தால் நல்லாயிருக்கும். ஹரிஸ் சார் இங்கே இருக்காரு, நீ கூட வரணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருமுகன் ஆடியோ லான்ச்ல பிரியன் சார் இங்கே இருக்காரு. பிரியன் சார் முதல் முறையாக வாங்க. ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல இன்னொரு படத்தோட துவக்க விழா. வெரி சாரி டைரக்டர் ஆனந்த் சங்கர், உங்களுடைய ஃபங்க்ஷனில் நான் ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து நாங்கள் சாமி 2 பண்ண போகிறோம். அதனால தான் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக அந்த விஷயத்த சொல்லலான்ட்டு. அதை பற்றி ப்ரொடியூசர் சார் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைக்கவில்லை சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். இருமனாக்கும் முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக சாமி வந்து ஒரு நல்ல ஒரு, நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா பேசிகிட்டு இருந்தார் சாமியை எப்படி பார்த்தேன்னு சொல்லி, அந்த அளவுக்கு
அதோட பெட்டராக பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். இந்த படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்த் சார் என்னை கூப்பிட்டு என்னோட அந்த சின்ன கேரக்டர் சொல்லும்போது நான் கேட்டேன், சார் நான் யார் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீங்கள் ஃபியூ டேஸ் தான் ஆக்ட் பண்ணுவீங்க, அது வந்து விக்ரம் சார் கூட தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபியூ டேஸும் நான் விக்ரம் சார் கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நிறைய படங்கள் கேரளாவில் ஃபஸ்ட்டு நான் பண்ண படம் சாமி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் அன்னியன், பீமா, கந்தசாமி, நிறைய படங்கள். ஆனால் எனக்கு எல்லா படமும் ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு விக்ரம் சாரோட. என்னோட லக்கி ஹீரோ. ஒரு டைமில் ரொம்ப அடுத்த படம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சூரிய சார் என்னை ஃபோன் பண்ணார், விக்ரம் சார் ஒரு படம் கேட்கன்னு சொன்னார். இந்த டைமில் நான் இப்படி இருக்கிற டைமில் என்னை பார்த்து ஒரு படம் பண்ண சொன்னார். ரியலி. அண்ட் ஆர்டி சார், சுரேஷ் செல்வராஜன், ஆர்டி சார் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தோட மீது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அரிமா நம்பி பண்ண ஆனந்த் சங்கர் எப்படி அடுத்த படம் பண்ண போனார். ஆர்டி சார் ஒரு ட்ரெய்லர் டீசரில் பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு சொன்னால் சுரேஷ் சார், அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ரவிவர்மா இஸ் மிஸ்ஸிங் டுடே. அண்ட் அன்பறிவு. ஓவரால் எல்லாரும் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட டீம் ரோனி, கார்த்திக், ஆன்லின், ராம்குமார், ஷர்மா, ராஜு, காஷி, அவங்க ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணல, they work me with as a family.